வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் கேத்திஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இது ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம். அதுவும் நாங்கள் அந்த பசும்பொன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, அந்த பிளான் படியே நம்ம நடத்திடலான்னு சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு மதியானம் அப்படியே நாங்கள் ரெஸ்டாரண்ட்டு போயிட்டோம். பசும்பொன்னு சொல்லிட்டு மதுரை பேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போனதும் உங்களுக்கு வந்துட்டு லிஃப்ட்டில் நம்ம மேலே போய்க்கலாம். மேலே போன பிறகு உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன அங்கே வந்து ஃபேமஸுங்கிறது முன்னாடி போர்டு வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு அப்படின்னு அந்த தள்ளு வண்டியிலலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. சேம் அப்படியே வில்லேஜ் செட்டப்பில் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த பாட்டில்ஸ் எல்லாம் தள்ளுவண்டி வெறும் பிளெயினாக விடாமல் அதை உள்ளே செட் பண்ணியிருந்தாங்க. இது அடுக்கு தூக்கு கேரியர். இது ஐயோயோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு டப்பர் வேறு அது இதுன்னு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதெல்லாமே அங்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வச்சுருந்தாங்க. பொய்க்கால் குதிரை மாதிரியான இதெல்லாம். அப்புறம் இது வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்ருக்கிறது வந்துட்டு ஆட்டுக்கால் எலும்பு. அந்த எலும்பில் வந்து நல்லா கொத்தி போண்டா, எலும்பு போண்டா சொன்னாங்க. அப்புறம் அங்கே வந்து நெய்ச்சோறு ரொம்ப ஃபேமஸ். ஸோ நெய்ச்சோறு ஆர்டர் பண்ணோம். சீரக சம்பா அரிசி தான் இல்லாமல் எனக்கு சீரக சம்பா தான் ரொம்ப பிடிக்கும், பாஸ்மதி கட்லும். அப்புறம் சரி பிரியாணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் புதுசு தான். இது வந்து ஓப்பன் பண்ணியும் புதுசு தான். ரொம்ப ரீசெண்டாக டேஸாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ ட்ரை பண்ணலான்னு பண்ணோம். பட் பிரியாணி காட்டிலும் கீ ரைஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த எலும்பு போண்டா சொன்னாங்க இல்லையா, அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை. அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே பசும்பொன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் கூட அந்த லேபிள் பண்ணி தான் கொடுத்தாங்க. பிரியாணி வந்து ஓகே, சுமார் தான். சைட் டிஷ் மட்டும் கொஞ்சம் 2-3 வெரைட்டியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது காரா பொடி சிக்கன். பேர் தான் காரா பொடி, பட் காரமெல்லாம் வந்து மினிமலாக தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. குழந்தையே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா காரசாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை சொல்லுவேன் நான். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பச்சை மிளகாய் சிக்கன் ஒன்று கொடுத்தாங்க. இதுதான் பச்சை மிளகாய் சிக்கன் சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வாட்டிடுவாங்களாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை அரைப்பாங்களாமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் அதுதான் வந்துச்சே தவிர உங்களுக்கு காரம் பிடிக்கல. கீ ரைஸ் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. மீல்ஸ் இன்னும் ட்ரை பண்ணல இந்த ரெஸ்டாரண்ட்டில். நெக்ஸ்ட் அதை தான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு இருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி சீ ஃபுட் வந்து நான் மோஸ்ட்லி பெரும்பாலும் வெளியே எங்கே போனாலும் நான் சீ ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப ரேர் தான் எடுத்துக்கிறது. ஸோ நான் அதை ட்ரை பண்ணாமல் நாட்டுக்கோழி, மட்டன், சிக்கன் இப்படி தான் நாங்கள் போனோம். அங்கே சீ ஃபுட்டும் அவைலபிள் தான், நீங்கள் கேட்டு வாங்கலாம். தென் காது குத்து விழாக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மெனுவும் இருக்குது. அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ரீசன்ட் டேஸாக இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ரொம்ப கூட்டமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே பயங்கரமாக கூட்டம் அலமோதிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே வில்லேஜ் செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அங்கங்கே அந்த பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லும் இந்த விண்டேஜ் மோடில் இருக்கும் பாருங்கள். அந்த ஜாரெல்லாம் பாருங்கள், பெருசுலேருந்து சின்னது வரைக்கும். இது உப்பு ஊறுகாயெல்லாம் போடுவோம் இல்லையா, புளி இதெல்லாம் போட்டு வைப்பல அந்த ஜாடி. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா இது வச்சுருந்தாங்க. ஸோ நானும் அந்த மாதிரியெல்லாம் 2-3 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா மதுரை அந்த ஃபோட்டோஸ் தான் அது வச்சுருக்காங்க. இது வந்து வெத்தலை ஜூஸ். ஃபைனலி இது கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என் பையனே அது குடித்தான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வெத்தலை ஜூஸ் இது நல்லா செரிமானம் ஆகும். சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது அந்த மாதிரியாக பார்த்து தராங்க. ஃபலூடா நான் வாங்கியிருந்தேன். ஃபலூடா இல்லை, சாரி, ஜிகிர்தண்டா நான் வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஜிகிர்தண்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இதுவும் மதுரை சைடான ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதை பேஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லவும் சரி ஜிகிர்தண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன். பட் அந்தளவுக்கு ஃப்ளேவர் கிடையாது, பார்க்குறக்கும் அந்தளவுக்கு லுக் இல்லை. பட் நீங்கள் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி அது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுமார் தான்.
அப்பார்ட் ஃப்ரம் பிரியாணி நேச்சர் இங்கே வந்து ஃபுல் மீல்ஸ் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலாம். ரசம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பெரிய ஸ்பேஸே இருக்குது. இதை பார்த்திங்களா ஆப்போசிட் சைடு, அதாவது உள்ளே வர்றதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் கார் பார்க்கிங். நாங்கள் கார் அங்கே தான் நாங்கள் போட்டோம், ஹோட்டல் முன்னாடியே பார்க்கிங் பண்ணிவிட்டு, ஏன்னா பச்சையா பாஸ் போகலான்ட்டு, அப்புறம் அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லைன்னா கஷ்டம், டி நகருக்குள்ளெல்லாம் போகிறோன்ட்டு நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் பச்சையா பாஸ் போனோம். அங்கே போயிட்டு சரி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் பச்சையப்பாஸ்க்கு. எந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்ப்போம். நிறைய வீடியோஸ் வந்து பச்சையப்பாஸ்லேருந்து எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா, சரி நம்மளும் போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அப்படி சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒருவேளை தீபாவளி எல்லாம் நிறையா சேல் ஆகிடுச்சோ சாரீஸ், அதுவும் தெரியல. பட் கிறிஸ்மஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக இருந்த மாதிரி தெரியல. இருந்ததில் வச்சு தான் ஃபுல்லும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இது பாருங்களேன், காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் வந்துட்டு இங்க் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி அந்த ஒரு கலர் நல்லா இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. சரி இதை விட பெஸ்ட்டு அதாவது இருக்குமா பார்த்தேன். இது வந்துட்டு கனகாம்பர கலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாட்டில் க்ரீன் பார்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சேம் இதே தான் அந்த காப்பர் சல்ஃபேட் வித் ப்ளூ கலர் மட்டும்தான் வேரியேஷன், டிசைன் எல்லாம் ஒன்று தான். எனக்கு ரொம்ப பிடிச்சனால அதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெந்தய கலரில் பிங்க் பார்டர். ஆக்சுவலி என்னோட இது என்னன்னா மஞ்சள், பருப்பு மஞ்சளில் பார்த்தீங்கன்னா பிங்க் பார்டர். மஞ்சள்லாம் இல்லை நிறையா இருக்குது, வெந்தய மஞ்சள், அதுக்கப்புறம் தான் மஸ்டர்ட் எல்லோ சொல்லுவாங்கள்ல அது, அந்த மாதிரி நிறையா இருக்குது, லெமன் எல்லோ அந்த மாதிரி. பட் எனக்கு பருப்பு மஞ்சளில் பிங்க் பார்டர் பார்த்தா அந்த மாதிரி சுத்தமாக எதுவுமே கிடைக்கல. இது பிஸ்தா வித் வைலட் கலர் பார்டர். பட் இதெல்லாம் வேண்டான்ட்டு எனக்கு சரி இருந்ததில் அது நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன். இது ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சாரீ கேட்டப்போ இது காமிச்சாங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்ட் இல்லையா ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சாரீ. பட் அங்கே எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை, சரி வேண்டான்ட்டு விட்டாச்சு. இது வந்து ஆக்சுவலி இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தனியாக இருக்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுக்கு அங்கே அலோ பண்ணுறது கிடையாது. நான் ஒரு 2 சாரீ சூஸ் பண்ணிவிட்டு சுங்கு போடுவாங்க இல்லையா, அது கொடுத்துட்டு பில்லிங் கொடுத்துட்டு அந்த சுங்கு போடுறதுக்கு கொடுத்துட்டு நானும் என் பையனும் கீழே வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் வீடியோஸ் எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ தான் கீழே வந்து அந்த பர்ஃப்யூம் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, அதெல்லாம் லைட்டாக ஷூட் பண்ண. பட் எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு, நம்ம வெளியே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டில் வந்துட்டு நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது ஜிலாரான்னு சொல்லிட்டு சில்வரில் வந்து பேர்ல் வச்ச மாதிரி, அது பியோர் பாலா அப்படியெல்லாம் நான் கேட்கல, ஏன்னா ஐடியா இல்லாதனால விட்டுட்டேன். அப்புறம் இதெல்லாம் சாரீ கொடுத்துட்டு சரி லேட் ஆகும்னு சொன்னாங்க, நிறையா சேர்ந்தனால எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பண்ணிட்டு வாங்கினாங்க. சரி நம்மளுக்கு தான் வேலை இருக்கே, பாண்டியன் பேங்கிள்ஸ் போல், அதுவும் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தா பாண்டியன் பேங்கிள்ஸ், யூடியூப்பில் ஷார்ட்ஸில் பார்த்தா பாண்டியன் பேங்கிள். சரி என்னென்னா போய் பார்த்துருவோம். ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ட்ரெண்டு. சரி போய் பார்க்கலாமேன்ட்டு நாங்கள் போயிருந்தோம். போகிறப்போ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வாக்கபிளில் போயிட்டோம். அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அங்கே பெருசாக ஷூட் பண்ண முடியல, அந்தளவுக்கு கூட்டம், ஏன்னா சண்டேங்கிறனால எதுவுமே ஷூட் பண்ண முடியல. சுங்கு போட்டதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ ஆட்டோவில் வந்துட்டு பச்சையப்பாஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே தான் நாங்கள் பசுமொன்னில் கார் இது பண்ணியிருந்தோம். அப்புறம் அதே ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் அங்கேயே போயிட்டு அப்படியே காரில் நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு நண்பர்களே. ஸோ எங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்னிங் ஸ்ட்ரெயிட்டாக சர்ச் போயிட்டு, அதுக்கப்புறம் மதியானம் லஞ்செல்லாம் போயிட்டு, அப்புறம் பச்சையப்பாஸில் போயிட்டு பார்த்தோம். தீபாவளிக்கு ஆக்சுவலி நிறையா மூவ் ஆகிடுச்சு போல் இருக்குது கலெக்ஷன்ஸ். ஸோ இருக்கிறதுல நான் பார்த்து எடுத்திருக்கேன். பட் என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸே தான் மோஸ்ட்லி எடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ 2 சாரீ எடுத்தேன், அவ்வளோதான். அது எதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அங்கே வந்து வீடியோஸ் வந்து அலோடு இல்லை, பர்டிகுலராக ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் அஃபிஷியலாக அலோட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி போகிறவங்க வந்து இன்ஸ்டா ரீல்ஸு ஷார்ட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். மற்றபடி யூடியூப் லாங் வீடியோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு அவங்க வந்து அஃபிஷியலாக மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பாண்டியன் பேங்கிள்ஸ், அது ரொம்ப நாள் ட்ரீம், அது வாங்கணும். அது ரெண்டாவது அந்த பேங்கிள் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் எங்கள் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட இந்த vlog வந்து முடிவு பெறுது. இனி நெக்ஸ்ட் vlogல நம்ம கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.